இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரோ. இது ஸ்ட்ரைக் ப்ரோவோட ப்ராண்டு. இது விலை கூட இருக்கு பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரோ இது விலை கூட. இதுலேயும் ஆனால் அதே மாதிரி தான் நல்லா இதை பண்ணிட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டு இப்படியே விளாடும். அப்படியே இப்படி அழகாக அப்படியே இருந்துச்சு அன்னைக்கு. இப்படி சூப்பராக இருந்துச்சு. இது மீன் அந்த லோட்டைட்டு கலங்களாக வர வந்தது. அதனால இல்லை கடைசி நேரத்தில் அந்த பாரக்கூட அடிச்ச போனால் அதை நான் ட்ரை பண்ணேன். நான் டைரெக்டாக அந்த அளவுக்கு மேலே தான் ஒரு நம்பிக்கை வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரியே ஆனால் இது அவ்வளோ விலைலாம் இல்லை. இது டூப்ளிகேட்டு ப்ராடக்டை பாருங்களேன். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் இருக்குன்னு பாருங்கள். என்ன ஹூக்கு வந்து கொஞ்சம் வேறு. இது வந்துட்டு நல்லா மாதிரி ஹூக்கு, நல்லா லெட்டில் நல்லா ஹூக்கு, கொஞ்சம் கருப்பு கலர் இரும்பு ஹூக்கு மாதிரி. ஆனால் மற்றபடி பார்த்தீங்களா எப்படி காப்பி மாதிரி சைஸு கொஞ்சம் கூட தானே இல்லை சொல்கிறேன். அதே மாதிரி பேட்டர்னில் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரிஜினலே டூப்ளிகேட் தூக்கி சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சவுண்டை பாருங்கள். அப்படியே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்ட்ரைக் ப்ரோ சின்ன சைஸு மாதிரி. இது ஒரிஜினல் சின்ன சைஸு, டூப்ளிகேட் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன் நினச்சிக்கிட்டு தான். எல்லாம் நம்ம அடுத்து வாங்குவோம். அப்போ இந்த கலரை நல்லா கொடுத்த காசுக்கு இதை நல்லா ஒர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நல்லா டிசைன்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹூக்கு மட்டும்தான், அந்த ஹூக்கை அடுத்து மாற்றிட வேண்டியதான். ஆமாம், ஆனால் அதுக்கு அந்த அவசியம் இருக்காது. இதில் இருக்க ஹூக்கே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் 2 பேரும் இங்கே பார்ப்போம். 38 கிராம் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நல்லா கல் குண்டு மாதிரி இருக்குது. நல்ல இரும்பு தான். ஏன்னா 38 கிராமு நல்ல ஹெவியாக இருக்குது. நல்ல ஹெவி. போட்டோன்னா தண்ணிக்குள்ளே போட்டோன்னா போய் அடிக்க மாட்டோம். நம்ம கேஷ் பண்ண உடனே கொஞ்சம் வேகமாக ரிட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். லிப்பு வந்து இப்படி கொடுத்துருக்கனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெப்த்துக்குள்ளே வரணும். இது இருக்கிற வெயிட்டுக்கே இப்படி முழுகி நல்ல வெயிட் வரும். எப்போ சரியான வெயிட்டுங்க இது. 37 கிராம். நான் இது எனக்கு ஒரு மாதிரியாக இப்போ கலக்கமாக இருக்குது. இங்கே ஏற்கனவே லூர்லாம் போய் அடியில மாட்டோம். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. லாங் காஸ்ட் போகும் போட்டு வேகமாக க்ராங்க் பண்ணி நானும் இப்போ இனிமேல் தான் அந்த என் பழைய செட்டப்பை வந்துட்டு ராட் ரயில் செட்டப்பை வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டார். நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் புதுசாக தான் ராட் ரயில் வாங்க போகிறேன். அதனால் இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது அதிக ரெட்ரிவல் லென்த் உள்ள ஒரு ரயில் வாங்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ராங்கை ஒரு தடவை சுற்றினோம்னா நிறையா நரம்பு உள்ளே வரும். அப்போ தான் இது வேகமாக கீழே போகிறதுக்குள்ளே க்ராங்கை பண்ணிக்கிட்டே அதிக நரம்பில் வேகமாக கீழே போகாமல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ரயிலில் பார்த்து வாங்குவோம். இந்த வீடியோவும் போடுறேன். ஏன்னா ராட் ரயிலில் ஒரு நண்பர் கேட்டார்னா அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நம்மள்ட்ட இப்போ ராட் ரயில் இல்லை, ஸ்பின்னிங் ராட் ரயில். கடலுக்கெல்லாம் போகணும்னா நம்ம புதுசாக வாங்கி தான் ஆகணும். ஏன்டா அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டால் அது ஒரு இதனால கொடுத்துட்டேன். அது தேவைப்பட்டது. அவர் உண்மையை சொல்லப்போனால் அது அவரும் பாதி ஃபண்டிங் பண்ணியிருந்தாப்புல. அதனால் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். வச்சுக்கோங்க, நான் வேறு ஹையண்டாக கொஞ்சம் பார்த்து நல்லா ரடார் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து ரெட் ஹெட்டு. இல்லை இந்தளவு பொறுமையாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எப்போ பாரு ஒரு நண்பர் கேட்டார், ஏன்டா எப்போ பாரு ப்ரோ அன்பாக்சிங் வீடியோவாக போடுறீங்க, மீன் பிடிக்கிற வீடியோவாக போட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கும் ஆசை தான் போடணுன்னு. ஆனால் நானும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன், மாட்ட மாட்டேங்கிறாங்க. நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க போனது இல்லாமல் நான் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஆனால் அதெல்லாம் போட்டால் போர் அடிச்சிருமென்னு போடாமல் இருந்தேன். சரி, நான் முயற்சியை கூட பண்ணலை எடுக்கணும்னு பண்ணி. நான் எப்போவும் இதெல்லாம் நான் எதுக்கு போட்டுக்கிட்டுருக்கேன்னா, எனக்கு பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நான் பர்சனலாக மெயின்டைன் பண்ணணும். நிறையா எனக்கு ஸ்டோரேஜ் வேணும். எதனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எப்போ வேணால் எனக்கே போய் வேணால் பார்த்துக்குவேன். என்னென்னா வாங்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் ஒன்று. அதனால் நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் அதே தான். 110 37 கிராம், 110 37 கிராம். ஹூக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது.
இது ஆனால் நம்ம தான் அதுதான் போட்டு காசு பண்ண உடனே அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும் மொட்டானே இப்படி. ஆனால் நல்லா இருக்குல்ல இப்படி இப்படி ஸ்ட்ரைப்ஸ்லாம் நல்லா டிசைன் நல்லா வெளிச்சம் ஓகே ரிஃப்ளெக்ட் ஆகுது நல்லா. இப்போ சாம்பிளுக்கு இந்த வானவில் வானவில் குரூப் ஆடாங்கிற மாதிரி இதுவும் பாருங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரோ மாதிரி தான். ஆனால் அதில் டாட் இருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரோவில் வந்துட்டு டாட்டாக இருக்குது, இதில் டாட் இல்லை, ஒரு ப்ளூ டாட் மட்டும் இல்லை. மற்றபடி ரெண்டு லோரும் ஒரே மாதிரி தான். நான் எதுக்காக வாங்கினேன்னா இப்போ இது டாப் வாட்டர் லோர். இந்த ஸ்ட்ரைக் ப்ரோ நீங்கள் ரொம்பலாம் முழுகி வராது. இந்த லிப் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணிக்குள்ளார ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி ரொம்ப வந்து முழுகிலாம் வராது. அதனால தான் இதான் வாங்கினேன். இதுனா இப்போ ஒரு 38 கிராமு நல்லா ஓரளவுக்கு உள்ளார பூந்து அடி வரைக்கும் போயிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு கலராக இருக்கும், அட்ராக்டிவாக. அடியிலையும் பாருங்களேன், ஸ்ட்ரைக் ப்ரோவில் கூட அடியில் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள் காட்டுறேன் ரெண்டையும். அடியில் வந்துட்டு ப்ளூ டாட், இதில் வந்துட்டு ப்ளூ டாட் இருக்குது, அதில் ப்ளூ டாட் இல்லை. மற்றபடி ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு. அடியில் வந்துட்டு இதில் ஒரு நல்ல ஒரு மாதிரியான பிங்க்கு, அது ப்ளூ கலர், ஊதா கலர். இது வந்து கொஞ்சம் இதான் வெள்ளை கலர். ஆனால் இதுதான் விலை கூட எனக்கு தெரிஞ்சு. இந்த நான் ஸ்ட்ரைக் ப்ரோ வாங்கின காசுக்கு இது 3 இந்த லூரும் இதையும் இது மாதிரி 2 வாங்கியிருக்கலாம் மட்டுங்க. இது 20 வெள்ளியும் 26 வெள்ளியும் என்னமோ. ஆனால் இதெல்லாம் நான் நெட்டில் மேலே கார்டில் கொடுக்குறேன். இதெல்லாம் விலை கம்மி தான் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது இந்த நான் ஐயோ எவ்வளோ வேகமாக ஏறுறாங்க பாருங்களேன். பூரா கொஞ்சம் ஆபத்தாக தான் ஏறி வைக்கிறது. மீன் எப்படி குத்தினா நல்லாயிருக்கும் பார்ப்போம். அதனால் இது கொஞ்சம் வெயிட்டு கூட, அதை விட இது வெயிட்டு கூட. ஆனால் ஒரே மாதிரியான கலர் பட்டனில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக அப்படி வாங்கியிருக்கேன். எப்படி வச்சு காட்டுறேன் 3 பேரையும் சரின்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 பேரும் தள்ளி வச்சுருவோம். அடுத்து வானவில்னா வேறு வானவில் தான் ஞாபகம். எங்கே பார்த்தாலும் ஒரே வானவிலாக இருக்குங்கிற மாதிரி. அந்த வானவில் இல்லை, இது ரெயின்போ. குத்துறாங்க. ரெயின்போ கலர் நல்லா இருந்துச்சு. என்கிட்ட இந்த ஒன்று இருக்குது பச்சை கலர், அது நல்லாவே அது ஒரு பச்சை இது போட்டு அதுவும் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தாலே செம்மையாக இருந்துச்சுங்க. இது நான் எதுக்காக வாங்கினேன்னா இதோட வெயிட்டு இது நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டி. நல்லா வெயிட்டு போட்டால் பட்டையை கிளப்ப போகிறோம் போய். எல்லாம் வச்சுருக்கேன். இந்த கலர் பிடிக்கலையா மீன் எடுக்கலன்னா, இந்த கலர் பிடிக்கலையா இந்த கூடு வருத்தப்படாத, இந்த அடுத்து வேறு சாப்பிடு, அதெல்லாம் பிடிக்கலையா சரி வருத்தப்படாத, வறுத்து வேறு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நான் அன்னைக்கு போனப்போ அந்த ஒரு லூர் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாப்பரம் யூஸ் பண்ண முடியல. என்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். வேறு அந்தளவுக்கு ஹெவியான லூர் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதையும் அது பிச்சுட்டு போனோன்னு தான் நான் ஏன்டா 37 கிராமம் ஏன்டா போலாம் வாங்கியிருக்கேன்னு கேட்டால், அது 25 கிராமோ 22 கிராமோன்னு தெரில, வீடியோவில் பார்த்ததுன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட அதை பிச்சுட்டு போயிடுச்சு அந்த பாறை கூட. அதுக்கப்புறம் என்கிட்ட வேறு பெரிய லூரே இல்லை, அதிக வெயிட்டுள்ள சிங்கிங் லூர். அதனால தான் இதை வாங்கினேன். இந்த அளவுக்கு வெயிட்டாகவே எல்லாத்தையும் வாங்கினேன். எல்லாமே 3 ஊக்கு தான். அதுலேயும் 3 ஊக்கு தான் இருந்துச்சு. 3 ட்ரிபிள் ஊக்கு 1 2 3. அதனால தான் இது நல்ல லாக்கானதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, தூரத்தில் பிடிச்சிச்சு. ஆனால் அது 60 LB போட்டிருக்கக்கூடாது, ஒரு 80 100 போட்டிருக்கணும். அதனால தான் இந்த தடவை 100 LB 80 LB லைனு லிட்டர் லைன் பார்த்து வச்சுருக்கேன் வாங்கணும். புது ராட்டு ரீல் செட்டப் தான், புதுசாக போய் குதிக்கிறோம். பழசெல்லாம் தலையை சுற்றி விட்டஞ்சிட்டு புதுசாக எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாம் புது லூர்ஸ் தான். பட்டையை கிளப்புறோம் போய். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது முள்ளுங்க பாருங்கள் எப்படி இது. இதை பிடிச்சோம்னா கையை பதம் பார்த்தலாம். வேறு ஏதாவது நல்லா சாதுவாக இருக்கும் எல்லாத்துக்கும். கொஞ்சம் ஓகே என்னைங்கிற மாதிரி வராங்க. ஆனால் அன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எப்படி நினச்சேன்னா
நம்மளுக்கு என்ன மணி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் பிச்சுட்டு வராங்க. மணி ஆயிடுச்சு, சரி வீட்டுக்கு போகலாம், வேலைக்கு போகணும், அப்புறம் இங்கே கிளம்பி வரணும், வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம்னா வேலை இருக்குது, கிளம்பி வந்து இங்கே பார்க்கணுமேனு சொல்லிட்டு கிளம்புறேன். சரி கடைசியாக ஒரு 4 காஸ்ட் அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு 4 காஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக அதை நான் மீன் ஸ்ட்ரைக் ஆனதை கூட பார்க்கல. எப்படின்னா இப்படி லூரை காசு பண்ணி கிராங்க் ரிட்ரைவ் பண்ணிக்கிட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். நல்லா ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணிட்டு நல்லா அப்படி திடீர்னு ஒரு ஏதோ ஸ்நாக்கு தான் ஆயிடுச்சாட்டுக்குன்னு நினச்சேன். ஸ்நாக் ஆகிடுச்சா போலான்னு இப்படி நான் வேகமாக, ஆனால் லாக் இப்படி ஆகும் மீன் எடுத்துச்சுன்னு நினச்சி வேகமாக லாக் அடித்தேன். அது மீன் தான் நல்ல லாக் அடிச்சுட்டு பார்க்குறேன். ட்ராகெலாம் பக்கம் வச்சுருந்தேன், பார்த்தா நல்ல ஸ்பீடு. ஆஹா மாட்டிச்சு, நான் தாவி விழுந்துச்சு. அது ஒன்றுமே நடக்கலை. ஒரு லாக் அடித்தேன், ட்ராக் நல்லா ஃபுல்லாக எடுத்துச்சு, ஒரு தாவி விழுந்துச்சு, ஃப்ரீ ஆகிடுச்சு கை, ராடு ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போயே நினச்சிட்டேன் வணக்கண்டா அப்படின்னு ஒரே அடி அடித்தாங்க, பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லூர் நல்லாயிருக்கு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ புதுசு வாங்கிக்கன்னு. சரி அதான் ஏன் உனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதே வாங்குறேன்ட்டு தான் அதே கலரில் 4 இறக்கி வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த தான் நான் போய் செக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கலருக்கு தான் அவங்க வந்தாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒன்று கூட என்கிட்ட இல்லை, அதனால தான் இத்தனை வாங்கி வச்சுருக்கேன். அன்றைக்கி ஒன்று தான் வந்து அதையும் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் வேறு பெரிய லூரில் அங்கே வந்தால் இது எல்லாத்தையுமே பெருசாகவே இறக்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அழகாக காட்டுறேன். இதுவும் 110 37 கிராம், 110 37, 110 37, 110 37, 110 எம்ஓ 37 கிராமு. இதுவும் 110 எம்ஓ 37 கிராமு, இதுவும் 110 எம்ஓ 37 கிராமு, இதுவும் 110 எம்ஓ 37 கிராம். இவங்க எல்லாமே. அடுத்தது இது வந்து தனியாக உள்ள லூர். இதில் தான் இப்போ நான் அடுத்த வாரம் மறுபடியும் வாங்க போகிறேன். ஏன்டா இப்போ அவ்வளோ வாங்கியிருக்கேன் கேட்டால் பார்வையில் லுக்கில் எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாம் ஒரு ஒரு ஒரிஜினலே அவங்க பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் போட்டிருக்காங்கன்னா அதை அப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிறதும் வேறு கலர்லையும் வாங்கி வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அடிக்கணும்னு. அதனால் இதே மாதிரி இன்னும் 2 வாங்க போகிறேன். எப்படி இருக்குது? இதுதான் கீழே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரோ ஒரிஜினல், மேலே இருக்க டம்மி. ஒரு டம்மின்னு சொல்லக்கூடாது, அது நல்லா தான் இருக்குது. இதை விட அது சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரோ காசுக்கு மேலே இருக்கிறத நான் 3 4 வாங்கிடலாம். அதனால் நான் அதிலேருந்து தான் 2 வாங்கி வைக்க போகிறேன். தனியாக அங்கிட்டு வச்சுருவோம். அப்புறமேலு இது எல்லாமே 90 எம்ஓ 27 கிராம். இதில் வந்துட்டு 2 ட்ரிபிள் போட்டிருக்கு. கொஞ்சம் 90 எம்ஓ தானே, அது 110ங்கிறதுனால 3 போட்டிருக்கு, 90ங்கிறதுனால 2 தான் போட்டிருக்கு. இது 27 கிராம். இதையும் தனியாக வைப்போம். இது வந்துட்டு 110 எம்ஓ. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். காசு 110 எம்ஓ வந்துட்டு 18 கிராம் தான். ஆனால் இது நல்லா இருந்துச்சு, நல்லா லிப்லாம் நல்லா வந்து கொஞ்சம் டெப்த்தாக வரும், இறங்கி வரும். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே போய் இந்த கொக்கு சின்னதாக வாங்கிட்டேன்னு தோணுது. சரி வச்சுக்குவோம், நம்மள்ட்ட இன்னும் நிறையா இருக்குது. அல்ட்ரா லைட் லூஸ்லாம் இருக்குது, அதில் போட்டுக்கலாம். இதுக்கும் மாட்ட வேண்டிய இடம் இருக்கும் நிறையா, இன்னும் இருக்கட்டும். நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு, நல்லா தான் வாங்கினேன். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, சீப்பாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. வாங்கினேன் ரிவ்யூ நல்லா போட்டிருந்தாங்க, அதனால தான் இதை வாங்கினேன். அப்படியே அந்த வீடியோ அதையும் காமிச்சு முடிச்சிடறேன். எங்கேருந்து என்ன வாங்கினேன். அந்த கடையிலேருந்து இங்கே நேரில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போனப்போ நான் இதுதான் வாங்கினேன். 5 கிராம் ஜிக்கெட் வாங்கினேன். டார்க் சிக்கெட் பிக்கேக்கு குக்கு போட்டது. சாவாடின்னு ஒரு பிராண்டோடது. 11 வெள்ளி. 5 கிராம். அப்புறம் நான் ஏன்னா லூர் பாக்ஸில் போட்டாமல் இதில் போட்டு வச்சுக்கோன்னா அது அப்படி இது. அது லூர் பாக்ஸ் 3 கிடக்கு, அதெல்லாமே இது தனியாக வச்சு கச்சிதமாக பேக்குள்ளே வச்சுட்டு போகலாம். டேக்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். இது வாங்கியிருந்தேன் ஃபாஸ்டாக கிளிப்பு. இந்த ஸ்னாப்பு 35 கிலோவா. இன்னும் பிராய்டு சரி இல்லாமல் இது லீடர் லைன் சால் இல்லாமல் 3 கிலோ மீனை பிடிச்சிட்டு ஓடிடுச்சு. அதை இது சொப்பு சொல்லக்கூடாது. இதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளிட்ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸ்ப்ளிட்ரிங்ஸ் எதுக்குன்னா இப்போ அந்த அன்னைக்கு பிச்சுட்டு போன லூர்லலாம் ஸ்ப்ளிட்ரிங்ஸ் சரியில்லை, அதனால தான் வாங்கியிருந்தேன்.
இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும்ன்ட்டு. அதனால தான் இதை வாங்கி போட்டேன். அதில் போட்டிருந்தேன்னா அப்படியே அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதோட வேலை எவ்வளோ போட்டிருக்கோம், 5.5 வெள்ளி. இது 3 தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். வேறு எதுவும் நான் வாங்கலை. ஒன்றோட ஒன்று நசுக்கிட்டு கிடக்குறாங்க. மெயின்டைன் பண்ணுறது இந்த ஒரு ஜிக்கெட்டு 3 ஜிக்கெட்டு தான் இருந்துச்சு. இதில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் அது ப்ராப்பராக போடணும். அப்போதைக்கு போட்டு ட்ரை பண்ண போட்டு ஆட்டிக்கிட்டு கிடந்தேன். 5 கிராம்ஸ். ஓகேண்ணா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.